சவுக்கு சங்கர் அவர்கள் எங்கடா ஆளையே காணோம், எங்க போனாரு, கைது செஞ்சுட்டாங்களா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் தற்போது ஒரு விடை கிடைத்து விட்டது. அதாவது சவுக்கு சங்கர் திரும்பவும் வீடியோ போட போகிறார். அது எப்படிடா போட முடியும், அதாவது அவர் மீது தான் வழக்கு இருக்கு, வீடியோலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்று நீ கேட்கறது புரிகிறது. நேற்று எங்கேயுமே அவர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பதிவு போடவே இல்லைங்க. ஆனால் நேற்று ட்விட்டரில் அவர் ஒரு சில பதிவுகள்லாம் போட்டிருந்தாரு. அப்போ அவர் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நீங்கள் வேணால் ஆட்சி மாறலாம், நீங்கள் அமைச்சர் மாறலாம், உதயநிதி பார்த்தீங்கன்னா துணை முதல்வருந்து வெளில போக முடியும், திருப்பி முதல்வர் ஆகாமல் இருக்க முடியும், மக்கள் ஒட்டுமொத்த சொல்லியும் முடிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த சேரில் தான் உட்காருவேன், அதாவது சவுக்கு மீடியா சேரில் தான் உட்காருவேன், சவுக்கு மீடியாவில் தான் பேசுவேன், எல்லா விஷயங்களும் கொண்டு வருவேன், நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் கொண்டு வருவேன், ஆட்சியில் எல்லாத்தையும் கொண்டு வருவேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சுருந்தார். அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. தேர்தல் அறிவிச்சிட்டாங்கல்ல, இனிமே காவல்துறை இவங்க அழுத்தம் கொடுத்தா உடனே போய் சவுக்கு சங்கரை தூக்கிட்டு போக முடியாது, சவுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணவங்களாம் தூக்கிட்டு போக முடியாது. ஒட்டு மொத்தமாக தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் வந்ததுனால இப்போ ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் அவதூறை பரப்பக்கூடாது, அதாவது நீதிமன்றத்தில் நடக்கும் விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் பேசலாம். ஆனால் அப்படி பேசினாலுமே இங்கே திராவிட மாடல் கட்சியை சேர்ந்த அந்த வழக்கறிஞரை பார்த்தீங்கன்னா திருப்பியும் வழக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதையும் முடிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ பதிவு வெளியே வரும். சவுக்கு மீடியாவிலேருந்து பலதரப்பட்ட உண்மைகள் வெளியே வரும். ஏன்னா இதற்கு முன்னாடி அடித்து துவைச்சு போட்டார்ல, அந்த விஷயங்களால தானே பயந்து அரண்டு உருண்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபருக்கு பயந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க நமக்கெல்லாம் தெரியும். அந்த தொடர்ந்து நடக்கும். ஆனால் எது தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போடுறது தொடர்ந்து நடக்கும், பார்த்தீங்கன்னா அவர் வெளுக்கிறதுலாம் தொடர்ந்து நடக்கும். ஆனால் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. தொடர்ந்து சவுக்கு மீடியா இனிமேல் தொடரும் அப்படின்ற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நாசுக்கா பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அவரை பற்றி அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு இந்த அளவுக்கு பயந்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் தெளிவாக புரிஞ்சிட்டு இருக்காருங்க. இது உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா முதல்வர், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஏன்டா இவங்களுக்கு பயந்துட்டு அவர் உள்ள தூக்கி வைக்கிறீங்களே, அப்போ நீங்கள் அவர் சொன்னதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லி மக்கள், அதாவது சவுக்கு சங்கருக்கு அழுத்தம் கொடுக்க கொடுக்க இது மக்களையே புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த திராவிட மாடல் உருவாயிடுச்சு. அந்த கலைஞர் இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாருங்க அப்படின்னு வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோழி முடிகிற வேலையை பார்த்துருப்பாரு. ஆனால் இவங்களுக்கு கலைஞர் மூளை இருந்தும் வேறு மாதிரி தான் போயிட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் இவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் உருவாயிருச்சு. இதுக்கு முக்கிய காரணம் பிஜேபியும் ஒரு காரணம். ஏனென்றால் பிஜேபி திராவிட மாடலை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மும்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. 2026 அது நடக்கும். சவுக்கு சங்கரை வரவேற்போம்.